நம்முடைய துணை கண்காணிப்பு பொறியாளர் அவர்கள் இந்த நாட்கள் வரை மொத்த பணிக்காலமாக 39 ஆண்டுகள் 2 மாதங்கள் 14 நாட்கள் மிக மன நிறைவோடு இந்த பணியினை நிறைவு செய்வதற்கு இங்கே வாழ்த்த வந்திருக்கிற நம்முடைய வெள்ளாறு வடிநில கோட்டத்தினுடைய செயற்பொறியாளர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே நமது துணை கண்காணிப்பு நமது வட்டத்தின் துணை கண்காணிப்பு பொறியாளர்கள் பதவி உயர்வு தான் அதுக்கு. ஏன்னா அடுத்தது ரிட்டைர்மெண்ட்டே அப்படி தான் நமக்கு சொல்லணும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் சாரு நானும் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் திருவண்ணாமலை டிவிஷனில். அவர் சாரன் வந்து ஆரணி சப்டிவிஷனில் இருந்தார். ஆரணியில் நான் சாத்தனூர் டேமில் இருந்தேன். அப்புறம் ஏஆர் இருந்தப்பே தெரியும், திண்டிவனத்தில் இருந்தார். சார் எப்பயுமே கொஞ்சம் எமோஷ்னல் டைப்பு. டக்குன்னு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பார். அதாவது இதை ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பார், வேற ஒன்றும் கிடையாது. கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ எவிக்ஷன்லாம் எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம், என்க்ரோச்மெண்ட்டு யார் தப்பு பண்ணுறா, நாம் பண்ணுறது கிடையாது, பண்ணுறது எல்லாம் தப்பு அவங்க. அதை நம்ம ஆஃபீஸில் என்ன பண்ணுறோம், எடுங்க இன்றைக்கும் மீட்டிங் இருந்தது, போஸ்ட் பண்ண ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது, அது மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு நிறைய வார்த்தை போரெலாம் பண்ணுவார் வாட்ஸ்அப்பில். தெரியும் சார்கிட்ட மேலே சீனியர் ஆஃபீஸர். அவர் கொஞ்சம் போல்டாக ஒர்க் பண்ணவர் சார். அதுக்காக சொல்ல நேரத்துலாம் தெரியாது, ரொம்ப போல்டாக இருந்தவர். பட் 39 வருஷன்றது பெரிய விஷயம், ரொம்ப ரேர் தான். ஏன்னா மொத்தமே நம்ம சர்வீஸு சாருக்கு 60 வயசு, 40 வருஷம் டிபார்ட்மெண்ட்டுக்கே போயிருக்கு கரெக்டாக. 2/3 அப்படியே ஃபுல்லாகவே முடிச்சுட்டு இது முடிச்சு வந்துட்டீங்க அப்படியே இல்லைங்களா. டிப்ளமா முடிச்சுட்டு உடனே ஜாயின் பண்ணிட்டீங்க. பாலிடெக்னிக் முடிச்சுட்டு உடனே 3 மாதம் தான் இருந்தீங்க. ரொம்ப ஒரு சிறப்பாக பணி புரிஞ்சிருக்கார். ஏன்னா திண்டிவனம், செஞ்சி, விழுப்புரம் அங்கெல்லாம் வந்து ஜேஆர் இருந்தார். ஜேஆர் இருந்து ஒர்க் பண்ணார். ஆரணிலையும் நல்லா ஒர்க் பண்ணார். எவிக்ஷன் நிறைய கேட்பார். ஆஃபீஸருங்களை வந்து ஏற்று கேட்கறது. நான் தான் இப்போ சொல்கிறேன் இல்லைங்களா. இதான் ஒன்றா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பாலாஜி இருந்தார் இல்லைங்களா சார், பாலாஜிக்கிட்ட தான் அந்த ஆரம்பிச்சது. குடிமராமத்து பாலாஜிக்கிட்ட. இந்த செலவை யார் ஏற்றுக்கிறது? ஐஏஎஸ் குடிமராமத்து சார். அவர் வந்து இதெல்லாம் பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னுவார். எல்லாம் சரியாக செய்யணும்னு நினைக்கிறீங்க, அப்புறம் இது மட்டும் யார் பண்ணுறது? இந்த செலவு வந்து உதாரணம் எல்லா செலவு எக்ஸ்ட்ரா ஆகும்ல மேடம், அந்த செலவுலாம் யார் பண்ணுறது? இதெல்லாம் எப்படி நாங்கள் எதெல்லாம் மீட் அவுட் பண்ணுறது அப்படின்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டு அது பெரிய இதுவாகிட்டு இருந்து மேடம். இப்போ நிறையா பேசுவார், நிறையா பேசுறது நல்லா பேசுவார், கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கார். பரவாயில்ல, அந்த ஆக்டிவ் இருக்கணும் டிபார்ட்மெண்ட்டில். யாருமே கேட்கல, ஒன்றுமே இது எந்த இதுவுமே ப்ரொவிஷன் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் அவர் வந்து போனால் பயங்கர செலவாகும். பாலாஜி உங்களுக்கு தெரியும் மேடம், பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருந்தார் குடிமராமத்தில். ஆனால் மீதி எல்லா செலவும் பண்ணணும். எதுலேருந்து மீட் அவுட் பண்ணுறது கட்டியாச்சு. அது மாதிரி இருக்கப்போ நிறையா வந்து விஷயங்களை வந்து இவர் கொஞ்சம் டெக்னிக்கலாக நிறையா சொல்லி நிறையா பண்ணுவார். சொல்லிட்டே இருப்பாங்க, ஒரு பாலாஜின்னு ஒரு ஐஏஎஸ் வந்திருக்காரு, பயங்கர ஓடுறதுக்கு காரணம் இவர் தான். ரிப்ளை பண்ண மாட்டாரு, கேட்பாரு கொஸ்டின். இது எப்படி நான் மீட் அவுட் பண்றது, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி பண்றது, அதனால அதாவது யாருமே கேட்க முடியாது மேடம். ஆஃபீஸில் எப்படி கேட்கறது, டெரரு. ஆமாம், சார் வந்து அவ்வளோ கொஞ்சம் போல்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம இதுவாக இருந்தப்போ அவர் அப்போ வந்து நீங்கள் எஸ்டோ தான் இல்லைங்களா, எஸ்டோ தான். இப்போ எஸ்டோ இருந்தப்போவே ஆமாம் இதில் இருந்தாருங்க, ஆரணியில் திருவண்ணாமலையில் இருந்தார். நிறையா அது மாதிரி பேசி நல்லா ஒர்க் பண்ணுவார். இங்கேயும் டிஎஸ்சியாக இருந்து நிறையா பண்ணியிருக்காரு. இந்த ஆர்டி ஆக்ட்லாம் க்ளீனாக பண்ணி நிறையா பண்ணியிருக்காரு. பரவாயில்ல, 2 பசங்களை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாரு. இன்னொரு பையனுக்கும் 15/9 கல்யாணம் வச்சுருக்காரு. ரொம்ப நிறைவாக ரிட்டையர் ஆகிறாரு. 40 வருஷம் டிபார்ட்மெண்ட்டுக்காக சர்வீஸ் பண்ணது அந்த கர்ம பலன் கிடச்சிருக்கு. நல்லபடியாக மேலும் குடும்பத்தோடு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கட்டும். இந்த பேரன் தான் உங்களுக்கு கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டீங்க வந்த உடனே. அடுத்து ஏதாவது பிளான் இருந்தாலும் வரலாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ ஹெச்ஆர்டிஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க,
வரமாட்டேன்றாங்கன்ட்டு. ஆமா. இல்லை போதும், 40 வருஷம் இருந்தது ரொம்ப கஷ்டம்தான். நம்மளாம் 25 வருஷம் சர்வீஸ் ஆகிட கஷ்டமா இருக்கு. எப்படா முடியும்னு இருக்கு. நீங்கள் 40 வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தது பெரிய கஷ்டம்தான். இனிமேலாவது அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக நமக்குன்னு கொஞ்சம் இருந்து ஃப்ரீயாக இருந்தது. ஆனால் அவங்க குடும்பமும் அவரும் நல்லா மென்மேலும் உயர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்து கேட்டு நன்றி. சாரி. இந்த பணி நிறைவு பாராட்டு விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற நம்முடைய வெள்ளாறு வடிநில கூட்டம் விருத்தாசலம் செயற்பொறியாளர் அவர்களுக்கும் மற்றும் சிதம்பரம் செயற்பொறியாளர் அவர்களுக்கும் இந்த விழாவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதேபோல் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க நம்முடைய கொள்ளிடம் வடிநில கூட்டம் சிதம்பரம் செயற்பொறியாளர். சாரு நானும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். சார் நானும் ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் கோயின்சிடென்ஸில் இருந்தது. ஆக்சுவலாக நான் ஜாயின் பண்ண 2000 சார் 99 நான் ஜாயின் பண்ணும்போது சார் செஞ்சி, விழுப்புரம், திண்டிவனம் அந்த ஏரியா ஒரு லோக்கல் தாதா மாதிரி அங்கேயே சுற்றிட்டே இருப்பார். எல்லாரும் எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு டிரான்ஸ்ஃபரில் போயிட்டு வந்துட்டே இருப்பார். எங்கே பார்த்தாலும் என் பஸ் ஸ்டாண்டில், திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தாலும் இருப்பார், செஞ்சி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தாலும் இருப்பார், விழுப்புரம் அந்த டேங்க் மேனேஜர் சுற்றி வந்தோம் நாங்கள். அப்போ ரொம்ப சார் அருணகிரி சொன்ன மாதிரி தான் ரொம்ப போல்டாக இருப்பார். எஸ்டிஓன்னா ஏன்னா அப்படியே எனக்கு கை காலம் நடுங்க. அப்போ இன்னைக்கும் எஸ்சினா நடுங்க எனக்கு. இல்லை மேடம், இல்லை எனக்கு அப்போ உங்களுக்கு இது பொய்ன்னா நீங்க உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியல இது வெளியும். அதான் அவங்களுக்கு பொய் எது உண்மை உங்களால் கண்டுபிடிக்க முடியல. எந்த போஸ்ட்ல இருந்தாலும் அதுக்கு அடுத்து அப்போ இல்லை சார். அப்போ எஸ்டிஓக்கு பயந்தேன். சார் நீ கரெக்டு, நான் சொன்னது நீங்க சொன்னது கரெக்டு, நான் சொன்னது கரெக்டு, மேடம் சொல்றது கரெக்டு தான். அப்போ நான் எஸ்டிஓக்கு பயந்தேன். இப்போ எஸ்சிக்கு பயப்படுறேன். எஸ்டிஓ ரொம்ப ஈக்கு பயப்பட்டேன். அப்படிதான். அதனால அந்த காலத்துல வந்து எஸ்டிஓக்கு நான் ரொம்ப பயந்து தான் வேலை பார்த்தேன். அந்த காலத்துல சார் வந்து ரொம்ப போல்டா தான் இருப்பார். எஸ்டிஓஸ்லாம் ஆர்கியூ பண்ணும்போது ஏதாவது ஒன்று சொல்லுவார். அந்த எஸ்டிஓ என்ன கேட்டால் என்ன போறோமோ அவன் மூளை குழம்பு போயிடுவான். அந்த அளவுக்கு ரொம்ப போல்டா. நாங்களாம் பயந்துட்டு இருப்போம். எஸ்டிஓஸ் கேட்டாலே பயந்துட்டு என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க. ரொம்ப போல்டா. அது வந்து அவருடைய அது எக்ஸ்பீரியன்ஸ். மேபி நான் ஜாயின் பண்ணும்போது ஒரு 20 வருஷம் சர்வீஸ், ஒரு 15 வருஷம் சர்வீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் புதுசாக ஏஐ ஜாயின் பண்ணும்போது அப்போ இவரை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அதே மாதிரி சிவ போல்டாக தான் இருப்பார் எஸ்டிஓ. அப்போ இந்த மாதிரி இதில் தான் இவங்களால அந்த எஸ்டிஓ எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும், இந்த 15 வருஷம் இப்படி தான் சர்வீஸ் பண்ணாங்களா எனக்கு தெரியாது. அப்போ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் பாலாஜி. அதான் நான் பில்டிங்ஸில் இருக்கும்போது சார், தஞ்சாவூர் பில்டிங்ஸ் இந்த சொல்லுவாங்க என்கிட்ட அந்த பக்கத்து WR சர்க்கிள் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷனு. அப்போ வந்து பாலாஜின்னு ஒரு டெரர் அந்த ஆள் வந்திருக்காங்க. WRல இருந்து இல்லை, நான் ஃபுல்லாகவே சர்வீஸ் பில்டிங்ஸு. அங்கே வந்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த WR சர்க்கிளில் வந்து எனக்கு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து டெரர்னுவாங்க. ஆனால் நம்ம WRD ஆளுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொடுத்த டார்ச் எல்லாம் ஓடிட்டோம். அந்த ஆள் வேறு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி ஓடிட்டாங்க. அது இப்போ தான் வந்து அருணகிரி சொல்லும்போது தெரியுது. அது மேபி உங்களால் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐஏஎஸ் தானே அவங்களுக்கு. ஆமா அதனால அவங்க அமைச்சர் பேர் காமராஜ். அவர் வந்து ஆமா ஆமா ஒரு இன்ஜினியர் ஏஐ ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாரு. பாலாஜி காமராஜ் தான் மாத்தினார். காமராஜ் அமைச்சர் தஞ்சாவூர். ரெண்டாவது சன்னுலாம் மேரேஜ் பண்ணது எனக்கு தெரியாது. எனக்கு நீங்கள் சொல்லலை. நீங்கள் ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. நான் இங்கே மேடம்கிட்ட கேட்டேன், சார் சன்னுலாம் மேரேஜ்லாம் பண்ணிட்டாராம் அப்படின்னு. அப்படியான்னு கேட்டேன். ஆச்சரியப்பட்டேன் நான். இது மதுராந்தத்தில் நீங்களா? திருவண்ணாமலை. தஞ்சாவூர்ல இருந்திருக்காங்க. கம்யூனிட்டி ரொம்ப நாளாச்சு. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் தான் நானும் சார்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அதான் ஃபர்ஸ்ட் 2 இயர் அதை கொஞ்சம் சந்திச்சிருப்போம் அந்த சப்ஜெக்டில். அது 10 இயர்ஸ் இல்லை, அப்படியே ஒரு 20 வருஷம் கேப்பு. அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணல, சந்திச்சது இல்லை. அதில் நம்ம பையனுக்கு மேரேஜ் பண்ணிருக்காரு. இப்போ வரும்போது வர பெருமையாக எங்கே சொல்லிருக்காரு, எனக்கு 2 பையன், என் சன்னுக்கு 2 பையன் அப்படின்னு ஒரு கமாவை போடுறாரு. அப்போ என் இன்னொரு பையனுக்கு 2 பையன்றது அவருடைய மனசுல இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு தெரியல. அப்படியே 3ஆவது பொண்ணு பிறக்கணும்னு ஒரு ஆசைப்படுறீங்க. 2வது பையனுக்கா முதல் பையனுக்கான்னு கேள்வி.
அதில் அதெல்லாம் ஒரு நல்ல அனுபவம் தான். சார் கூட ஒர்க் பண்ண அந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல அனுபவம். ஒரு 2 வருஷம் தான் நாங்கள் 2 பேரும் ஆக்சுவலாக கோயின்சைட் பண்ணோம். நாங்கள் 19/1/1999 சர்வீஸ் ஜாயின் பண்ணோம் சார். உங்க கூட நாங்கள் ஜாயின் பண்ணோம் 19/1. அவர் December 31 ரிட்டையர்மெண்ட்டு. அவர்கிட்ட சொன்ன பிறகு அவர் வந்து ஃபோன் பண்ணி, அப்போ தங்கவேலுன்னு நினைக்கிற பில்டிங்ஸ் தங்கவேலா ராதாகிருஷ்ணா தெரியல சார் எனக்கு கரெக்டாக, தங்கவேலு. அவர் ஃபோன் பண்ணி, அப்போ நாடிமுத்து சீனா டிபார்ட்மெண்ட்டே பல பயப்படும் சார். அவ்வளோ ஒரு டெரர் மாதிரி இருப்பார், ரொம்ப ஜெய்ஜாண்டிக் ஃபிகர். அப்போ நான் சொன்ன உடனே ஃபோனை போட்டு வீட்டுக்கு வர சொன்னார். வீட்டு மாப்பிள்ள அந்த ஃபோனு சுற்றுற ஃபோனு, செல்லுலாம் கிடையாது. அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி ராதாகிருஷ்ணன் ஃபோன் பண்ணி, நான் மாதிரி ஒரு பையனை அனுப்புகிறேன் உனக்கு. அப்படியே நான் எம்டெக் முடிச்சு தான் வந்தேன் பில்டிங்ஸ் போயிட்டீங்க. ஆமாம் சார். அப்போ வந்து நல்ல பையனை அனுப்புகிறேன், நல்லா ஒர்க் பண்ணுவான், அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சிஇன்னு ஒரு சிக்கு ஃபோன் பண்ணுறாரு சார். இவர் டேங்க் மேனேஜ்மெண்ட் சிஇ, அவர் ஃபோன் பண்ணுறது ரெகுலர் சிஇக்கு. அது சென்ட் போட்டு நீ போய் பாருப்பா அப்படின்னாரு. நான் வரேன், அதுக்குள்ளே ஆர்டர்ஸ் போட்டு ரெடியாக பிரிண்ட் எடுத்து வச்சுருக்காரு சார். அது ஒரு காலகட்டம். இப்போல்லாம் நடக்குமா அது? அந்த மாதிரி அன்னைக்கு வாயின் வந்து ஜாயின் பண்ணதான் சார். கரெக்டாக 2 வருஷம் ப்ரொபேஷன் முடிச்சுட்டு அன்னைக்கு பில்டிங் இனி ஒரு காலம் WR வரவே கூடாதுன்னு ஏற்பட்ட அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த கிருதராவட்ட ஒர்க் பண்ண அந்த கசப்பான அன்னைக்கு வெளியே வந்தோம். அதுக்கப்புறம் அந்த WR பக்கமே தலை வச்சு படக்கூடாதுன்னு இருந்தேன். அப்புறம் நம்ம ஃபேட்டு தலைவிதி இங்கே தான் இருக்கணும்னு ஆகி பிடிச்சி கொள்ளுது. டிபார்ட்மெண்ட்டை பைஃபர்கேட் பண்ணதால வேறு வழியில் வந்து மாட்டணும் இல்லை. சரி ஏதோ அப்படியே தப்பிக்க முடியாமல் இருக்கிறோம். கொஞ்சம் சார்லாம் லவ் பண்ணி இந்த இதில் வேலை செஞ்சார் 40 வருஷமாவே. கிட்டத்தட்ட 40 வருஷம் WRல இருந்துட்டீங்க. 40 வருஷம் ரொம்ப பெரிய சாதனை தான் இல்லை. ஃபர்ஸ்ட் இல்ல பில்டிங்ஸ்ல இருந்தீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் 6 மாசம் ஃபர்ஸ்ட் 1 இயர் பில்டிங்ஸ்ல 1 இயர் பில்டிங்ஸ் மேடம். அதுக்கப்புறம் டேங்க் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லா WRல இருந்துட்டு ஒரு சில அந்த WRல இருக்கிறவங்க அதுல இருந்துருவாங்க. அப்படியே வர மாட்டாங்க. பில்டிங்ஸ் போனவங்க WRD வர மாட்டாங்க. அந்த டேஸ்ட் ஆமா அங்க வர மாட்டாங்க. இங்க வர மாட்டாங்க. எல்லாம் அப்படியே முடிச்சிட்டோம். ஜீவோ போறதால மாறி வந்தாச்சு. சார் உண்மையில் 40 வருஷம் சர்வீஸ் வந்து பெரிய விஷயம் தான். ஒரு பெரிய லெங்க்தி சர்வீஸ். இதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்லாம் வேணாம் சார். அருணகிரி பேச்செல்லாம் கேட்காது. இல்லை சும்மா இங்கே ஈத்து விட்டு யாரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாப்ல. ஃப்ரீயாக ஜாலியாக ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு டூர் போயிட்டு பசங்க கூட ஃபேமிலி கூட அப்படியே ஜாலியாக இருக்கும். 40 வருஷத்துக்கு மேலே இதுக்கப்புறம் என்ன கவர்மெண்ட் கிடையாது. அது சேலஞ்சுலாம் வேஸ்ட்டு சார். சும்மா எல்லாம் போயிட்டு அடிமை மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்துட்டு அங்கே போய் ஒரு பைய தூக்கின்னு போய் சோத்து தூக்கின்னு போயிடுச்சுன்னு உட்காந்து ஒரு ஏஐ மாதிரி அங்கெல்லாம் அந்த பவர்லாம் கிடையாது. இதே சாரு வந்து இங்கே டிஎஸ்சி இருந்ததால தான் இது இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நடக்குது. இருந்தாங்கன்னா பெரிய கிராண்ட் ஃபங்க்ஷன் நடக்கும் ஆக்சுவலாக. இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை சார். நான் சொல்கிறேன் இல்லை அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். அந்த உங்கள் ரேங்க்குக்கு சொல்கிறேன். இருந்தீங்கன்னா ஒரு இதை மாதிரி 10 மடங்கு பெருசாக நடந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். அதில் ஒன்றும் இனிமேல்ட்டு நல்லா ஃப்ரீயாக ஹாப்பியாக ஜாலியாக சந்தோஷமாக இருங்க சார் ஃபேமிலி. இனிமேலாம் கவர்மெண்ட்டே தேவையில்லை. அருணகிரி மட்டும் சொல்கிறாப்புல எனக்கு 23 வருஷம் சர்வீஸ் எனக்கு போதும் விட்டா போதும் இந்த மாதிரி சொல்கிறாரு. அவரை வந்து HRG வந்துடுறீங்களா சார்ன்னு கேட்குறாரு. பக்கத்து இலைக்கு சாப்பாடு வைக்கின்ற கதை தானே இது. அப்போ நாமளும் ரிட்டையர் ஆனால் இவரும் வேறு ஏதாவது போஸ்டிங் ரெடி பண்ணுவார் அப்படி. அதில் சாருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடும் ஃபேமிலியோடும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு சார்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். நீங்க தான் சார் ஆசீர்வாதம். 60 முடிஞ்சா நீங்க தான் சார் பெரியவங்க. ஆக்சுவலா நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். நன்றி சார். நன்றி. என்ன இது வேற வச்சு நீங்க முன்னாடி அறை குளிர்ச்சியாக இருந்தாலும் கூட நம்முடைய மனதுக்கு இதமான குளிர்ச்சியை தந்து பேசி அமர்ந்திருக்கிற நம்முடைய சிதம்பரம் கோட்டப்புலியருக்கு நன்றி பாராட்டி அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க நம்முடைய வட்ட அலுவலகத்தினுடைய உதவி செயற்பொறியாளர் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். டிஎஸ்சி சார் வந்து அங்கே திருவண்ணாமலை சர்க்கிளில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியும். அவர் வந்து 40 இயர்ஸ் அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காருன்னா அவர் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன். நல்ல எஸ்டிமேட் போடுறதுலேருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுலேருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் அவரோட உழைப்பு வந்து எல்லா ஃபீல்டுலேயும் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அவரோட இப்போ பணி நிறைவுனால அவர் குடும்பத்தாரோட இதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடையும் மன நிம்மதியோடையும் குடும்பத்தாரோட சந்தோஷமாக இருக்கணும்னு இறைவனை வேண்டி நன்றி.
இந்த பாராட்டு விழாவுக்கு பேசுகிறவங்க அதாவது பேர் வந்து விடுபட்டு இருந்தாலும் உங்களுடைய நீங்களே பேசலாம். குடும்பத்தார் யாராவது இல்ல வாட ஏற்புரை இவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க கண்காணிப்பு பொறியாளர் அவர்கள் இந்த மாமா நீங்க பேசுறீங்களா? ரைட் வாங்க. பணி நிறைவு பாராட்டு விழாவை முன்னிறுத்தி அவர்களுடைய இந்த வாழ்த்துறை சிறப்புரையாக அமைய ஃபோன் கொடுத்துருங்க. ஜஸ்ட் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கிளியரா இருக்கும். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இதுல கூக்குறது போட்டோம். அது ஓய்வு பெறும் நமது துணை கண்காணிப்பு பொறியாளர் அவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி 40 வருஷம் எல்லாரும் சொல்லலாம். 40 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருக்காரு. இதுவே பெரிய சாதனையா நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கெல்லாம் அருணகிரி சார் சொன்ன மாதிரி 24-25 வருஷத்துக்கே டயர்ட் ஆகிட்டோம். நாங்கள் எப்படி சரி பரவாயில்ல இப்படி வச்சுக்கிறேன் சார். வந்து எனக்கு பேர் மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன். சென்னை ரீஜனில் நம்ம முரளிதரன் சார் சொல்லுவார். ஏன்னா சார் முரளிதரன் சார் கிட்ட சார் ஒர்க் பண்ணியிருக்காரு அங்கே திருவண்ணாமலை டிவிஷனில். அதனால அடிக்கடி பேர் சொல்லுவாங்க, யாருன்னு தெரியாது. சாரை நான் பார்த்ததில்லை. அப்புறமா மதுராந்தகம் வந்தப்போ தான் தெரியும் எனக்கு. சார் சொன்னது மாதிரி ரொம்ப போல்டானவர். இங்கேவே தபால்லாம் வந்துச்சுன்னா இந்த எவிக்ஷன்லாம் வந்து உடனே எழுதிடுவார். எனக்கு என்னன்னா எவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குது, நம்ம வாட்டர் பாடிஸ் வந்து யாரோ ஒருத்தவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க, இதை வந்து உடனே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதுவார் உடனே. எனக்கு அதுவே வந்து ஆச்சரியமாக இருக்கும். பரவாயில்ல இவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு இருக்காரே அப்படின்ட்டு. அப்போ இதுக்கு முன்னாடியும் அவர் அப்படி தான் சர்வீஸ் வந்து பண்ணியிருப்பார். இங்கே வந்து சார் சொன்ன டிஎஸ்சியாக இருக்கார். அது ஏற்கனவே எல்லாமே ஃபீல்டு ஒர்க்கு இதில் தான் இருந்திருக்காரு. இங்கே மட்டும்தான். ஆமாம். என்னன்னா இங்கே வந்து ரொம்ப சர்வீஸ் கம்மியாக இருக்கிறதுனால அவர் போகாமல் இருக்கார். வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு 1 இயராக இருந்தால் கூட அவர் வந்து ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் ஷார்ட் பீரியட்ன்றதுனால அவர் ட்ரை பண்ணல. அதுக்கப்புறம் சார் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் கூட வந்து ரொம்ப கைண்டாக பேசுவார். எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. ஏன்னா இங்கே வந்து சாஃப்டாக இருப்பார். நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவார். ஃபேமிலி விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுவார். சார் வந்து ஓய்வு பெற்ற பின்பு அவர் நல்ல உடல்நலத்துடனும் அவங்க குடும்பத்தாரோட எல்லா பேர குழந்தைங்களோடலாம் சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணணும். எந்த டென்ஷனும் இனிமேல் கிடையாது சாருக்கு. நீங்கள் ரிலாக்ஸாக வந்து நல்லா ஜாலியாக வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு நான் முடிக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். வேறு யாராவது பேச போறீங்களா? சரி, ஏற்புரை. இல்ல அவங்க பேசுவாங்க. நான் பேச மாட்டேன். நம்முடைய இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவினுடைய கதாநாயகன் ஏற்புரை வழங்க. அன்புடன் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய இந்த பணி நிறைவு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை ஏற்பாடு செய்த கண்காணிப்பு பொறியாளர் மேடம் அவர்களுக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் 2 பேருக்கு எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக என்னை பெற்றவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த அளவுக்கு என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்காங்க. ஒரு கிராமத்திலிருந்து இந்த அளவுக்கு என்னை ஒரு இன்ஜினியர் ஆக்கியிருக்கிறாங்கன்றதுனால முதல்ல அவங்களுக்கு வணக்கம். ரெண்டாவது வந்து 18 வயசுலாம் பாலிடெக்னிக் முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஒரு 2 months என்எம்ஆர் பீரியடாக சேர்ந்தேன்.
ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா பெரியான் அப்படின்ட்டு ஒரு வாட்ச்மேன், அவருக்கு நான் நன்றி சொல்லணும். விழுப்புரத்தில் இருந்த பில்டிங்ஸ், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா அவரால் தான் நான் இந்த போஸ்டிங் வந்தேன். ஏன்னா அவர் வந்துட்டு வாட்ச்மேன் தான். நான் வந்து என்ன மாதிரி இருக்கு பார்த்து ஆஃபீஸில் படுத்துக்குவோம். அப்போல்லாம் பிஃபோர் மேரேஜ், அவர் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ், பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரி ஜஸ்ட்டு வந்து விழுப்புரம் பில்டிங்ஸ் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து பெரியான் அவர் வாட்ச்மேன்னு சப் டிவிஷனில், அவர் யாருக்கும் டிவிஷனில் இருந்தவர். அவர் தான் எனக்கு, அதனால தான் அவரை நன்றி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். ஏன்னா வந்து டிவிஷனில் அவர் அடிக்கடி போவார் வருவார். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு, சார் மணி சார் இன்டர்வியூ வந்திருக்கு ஒரு டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு, நீங்கள் பார்த்து கேளுங்க அப்படின்னு. எனக்கெல்லாம் அப்போல்லாம் படித்து முடிச்சுட்டு வந்த புதுசு, எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் வந்து சாரை போய் பார்த்தேன். இன்டர்வியூ போயிட்டு வாங்கிட்டு வர சொன்னால் இன்டர்வியூ வந்துடுச்சு. அப்போல்லாம் வந்து மொத்தமே 22 பேர் தான் நாங்கள் இன்டர்வியூ, 72 பேர் என்ன தான் மொத்தமே ரிஜிஸ்ட்ரேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கடலூரில். அப்புறம் இது வாங்கிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி சார் போய் பார்த்தேன். அவர் சைட்லேயே ஒரு 2-3 சைட்டில் என்னை பார்த்துருக்கிறாரு, என்னுடைய ஆக்டிவிட்டீஸு. என்னையா நீங்கள் டிப்ளமோ ஹோல்டரா, சரி நீ இன்டர்வியூ நான் உனக்கு பொண்ணை போட்டுறேன் அப்படின்னு. அது ஃபஸ்ட்டு சொன்னது பெரியான், அதனால் அவர் நன்றி சொல்லணும். ரெண்டாவதாக வந்து எவ்வளோ அந்த நேரத்தில் ப்ரெஷர் வந்துச்சு. 25 பேருக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 25 பேருக்கு இன்டர்வியூ வந்துச்சு. அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ பேர் வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் வந்தாங்க. அவங்களாம் விட்டுட்டு எனக்கு தான் போடணும் அப்படின்னு சொன்ன எத்திராஜ் சார்னு ஒரு சார், அவருக்கு வந்து நான் ரெண்டாவதாக நான் அவரை வந்து இந்த டைமில் நான் நினச்சி பார்க்கணும். என்னுடைய வாழ்நாள் பூரா அவரையும் நினச்சி பார்க்கணும், ரெண்டாவதுன்னு நினைக்கணும். அப்புறம் வந்து சார் சொன்ன மாதிரி, நம்ம சிதம்பரம் சார் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்டு வந்த புதுசில் ஒரு 6 மாதம் கழித்து எனக்கு என்னடா இந்த வேலை அப்படின்ற மாதிரி உண்மையில் நினச்சேன். ஒரு 2 மாதம் வேலைக்கு போகல, நின்ட்டேன், சுத்தமாக நின்றுட்டேன். டிவிஷன்லேருந்து ரிவ்யூஸ் சவால் வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் பர்சனலாக ஒரு ஆள்கிட்ட சொல்லி, சுப்பிரமணியம் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னாரு ஒரு சார், வேலூர். அப்போ வந்து வேலூர் டிவிஷன் டேங்கமனைசேஷன். சரின்ட்டு அவர் போய் பார்த்தேன். அவர் வந்து எனக்கு, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன், இப்படி இருக்கிறேன், இல்லை சார் சைட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குது, அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கல, நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சரி இப்படி தான் இருப்பாங்க சுப்பிரமணி, சரி நீ உனக்கு தெரியல கவர்மெண்ட் ஜாப்னா இதெல்லாம் வந்து விட்டுடக்கூடாது, ரொம்ப ரொம்ப பின்னாடி நினச்சி பார்ப்பேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சில அறிவுரைகள்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் நீ ஆஃபீஸ்லேயே ஒன்றா ஒர்க் பண்ணு, நான் டிவிஷனில் ஒன்று கூட்டிக்கிறேன் அப்படின்னு டிவிஷன் என்ன போஸ்டிங் போட்டு அங்கேயே என்னை கூட வச்சுக்கிட்டாரு. அதனால் கண்டினியூ பண்ணேன். அவருக்கு என்னுடைய 3ஆவதாக அவரை வந்து என்னுடைய வாழ்நாளில் நான் அவரை மறக்கக்கூடாது. அவரை வந்து ஜார்ஜ் ஜெபமணி சார், அவர் எப்பயுமே நினச்சிக்குவேன். வேலூரில் இருந்தார். அப்புறம் வந்து அப்படியே காலங்கள் போயிடுச்சு. அப்புறம் எல்லாமே சார் சொல்லிட்டு வந்தார், இது மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது. நம்ம நீர்வளத்துறையில் இருக்கிறோம். நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம இருந்ததுக்கு அர்த்தமாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். நம்ம இருந்த எல்லாருமேரையும் போயிடக்கூடாது, ஏதாவது நம்மளால் சாதித்தோம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். அதனால தான் வந்து ஒரு சில யாரும் என்ன நினச்சிட்டு போகிறாங்க, நம்ம வந்து கிட்ட டைரெக்டாக செக்ரட்டரிகிட்ட இது கேட்டோம்னா டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்துருவாங்களா, என்ன பண்ணிட்டு போகிறாங்க, நல்லது செய்ய போகிறோம், அதனால் யார் என்ன ஆக்ஷன் எடுத்தால் என்ன பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு அதுபடி நினைக்கக்கூடிய ஆள் நான். நல்லது செஞ்சால் தைரியமாக செய்யணும். இது நம்ம செய்கிற இது வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் எதுவும் கவலைப்படணும், நம்ம செய்கிறது நியாயம், இதனால் நாட்டுக்கு நல்லது நடக்கும், அதாவது நீர்வளத்துறைக்கு நல்லது அப்படின்னா அது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆள். அதனால தான் சார்லாம் சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதாவது என்னுடைய வந்து நீர்வளத்துறை வந்து எப்படின்னா, வெள்ள காலத்தில் வெள்ளம் அதிகமாக போகுது, அதே வருஷம் வறட்சியாகவும் இருக்குது தமிழ்நாடு. அப்படின்னா நம்ம நீர்வளத்துறை வந்து சரியில்லைன்னு தான் சொல்லணும். அது வெள்ள காலத்தில் தண்ணி தேய்க்கலாம் இல்லையா, மழை காலத்தில் ட்ரவுட் பீரியடில் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அதனால் நம்மளுடைய அமைப்புகள் ஒரு சில இதெல்லாம் சரியில்லை.
அதெல்லாம் இனிமேல்ட்டு நீங்கள் தான் எல்லாம் வந்து நீங்களும் சார்சி ஆக போகிறீங்க, சார்சி ஆக போகிறீங்க, மேடம் 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 இஎன்சி ஆக போகிறாங்க. அதனால் நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நீர்வளத்துறையில் நல்லா பெரிய சாதனைகள் செய்யணும். என்னால் முடிந்தாலும் போராடி பார்த்தேன். அது மாதிரி மேடம் அது மாதிரி அப்புறம் வந்துட்டு அடுத்ததாக மதுராந்தகம் என்னை வந்து நீல்முடியன் சார் வந்து என்னை அழைச்சிட்டு வந்தார். அங்கே திருவண்ணாமலையெல்லாம் ரொம்ப ரப்சரான ஏரியா. ரொம்ப அது முருகேஷ் கலெக்டர்கிட்ட ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். நைட்டு 9 மணிக்கு கூடுவார், இப்போ எத்தனை மணி மீட்டிங்கிறே தெரியாது. இதுவாக அவராக இருந்தாலும் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தேன். அதனால் நீல்முடியன் அவர் சார் நினச்சிக்கோ, அவர் நல்லா இது வந்தார். அடுத்தெல்லாம் கடைசியாக செல்வகுமார் சார், அவரும் ரொம்ப நல்ல கைண்டாக நல்லா ஒரு சில அட்வைஸ் எல்லாம் நல்லா பண்ணார். அவரால் ஒரு அமைதியான சூழ்நிலை, ஒரு ரொம்ப இதுவாக போகக்கூடாது, இது எந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் நிறைய அனுபவங்கள் அவர்கிட்டயும். நான் வந்து டிபார்ட்மெண்ட்டை விட்டு போகணும்னு நினச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கண்காணிப்பு பொறியாளர்கிட்ட நம்ம வந்து எக்ஸிக்யூஷனில் கூட இருந்து வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாத போச்சு அப்படின்ட்டு மேடத்துக்கிட்ட பார்த்து நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். மேடம் மாதிரி ஒரு கண்காணிப்பு பொறியாளர்கிட்ட நம்ம வந்து எக்ஸிக்யூஷனில் எக்ஸிக்யூட்டிவ் இருந்தோம்னா உண்மையில நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அது வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையில நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மேடம் வந்து ரொம்ப கனிவாக பேசி நல்லா அழகாக நல்லா ரொம்ப நல்லா பண்ணிடுறேன். நல்லா ரொம்ப நல்லா இது பண்ணாங்க. உண்மையில மேடம் வந்து இது மாதிரி ஆஃபீஸர்ஸ் நான் எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 25 இஸ் பார்த்துருக்கேன், எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல கனிவாக ரொம்ப நல்ல டைப்பு. மேடத்துக்கிட்ட வந்து நம்ம வந்து அவங்களுடைய சூப்பர்வைஷனில் நம்ம வந்து கீழே சபார்டினேட்டாக ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு இல்லையே அப்படின்றது ஒரு குறை. பரவாயில்ல, இது வயது முதிர்வு காரணமாக ரிட்டையர் ஆகும். அதனால் வந்து இயற்கை இதெல்லாம் வந்து செய்ய வேண்டியது. எல்லாரும் வந்து எனக்கு இந்த இது அரேஞ்ச் பண்ண மேடத்துக்கு எல்லாருக்குமே என்னுடைய 85லேருந்து 2006 வரைக்கும். ஆமாம், அது ஏன்னா அது அப்படியே இருந்துட்டேன். தெரியல எனக்கு இங்கே ரெகுலர் வரணும்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் தான் முன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு முன்னாங்க. ஆனால் முதல்ல ரெகுலர் வந்திருந்தா ரெகுலர் தான் வந்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ரெகுலர் தான் அப்படின்றது அப்புறமா தான் தெரிஞ்சுது எனக்கு. டேக்மனைசேஷன்லேயே அப்படியே ஓடிட்டே இருந்துட்டேன். ஒர்க்கு நாங்கள் மதுராந்தகம்லாம் போய் பார்த்தோம். மதுராந்தகத்துலாம் வந்து இப்போ மதுராந்தகம் சப்டிவிஷன் இருக்குல்ல, அங்கே வந்து இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். நாடிமுத்து சார் சொன்ன மாதிரி அவர் தான் அப்போ எல்லாம் சும்மா இருக்கிறாங்களேன்ட்டு செஞ்சி சப்டிவிஷனில் இருந்துட்டு அங்கே ஒரு 20 ஒர்க்கு கொடுத்தாரு. அப்போ வந்து கோவிந்தராஜன் சார் இருந்தார், தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு. அப்போ வந்து எல்லாருக்கும் ஏஎஸ்க்கு 5 ஒர்க்கு பார்த்தாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா நாடிமுத்து சார் வந்து அவரே தான் டேக்மனிஷன் இருந்தார். நமக்கு இப்போ இல்லை, நமக்கு ரீஜன்சியாக இருந்தார். திண்டிவனம் டேக்மனைசேஷனில் இருந்தார். அப்போ நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்போ வந்து மதுராந்தகத்தில் தான் ஒர்க்கு கொடுத்தாங்க. அப்போ மதுராந்தகத்தில் ஒர்க்கு கொடுத்தாங்க சார். நாங்கள் ஈச் ஏய்ஸு 5 ஒர்க் பார்த்தோம். மறுபடியும் ஒரு 2 ஒர்க் வந்தது. அப்போ வந்து எங்கள் எஸ்டிஓட்ட அவர் கோவிந்தராஜ் சார் அப்போ கேட்குறாரு, இல்லை யார்கிட்ட கொடுக்கலாம் கன்சல்ட் பண்ணிக்கிறாங்க, சுப்பிரமணியிட்ட கொடுங்க பார்த்துக்கோ அப்படின்னு. அதாவது அந்தளவுக்கு ஓரளவுக்கு என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம், அந்தளவுக்கு பரவாயில்ல. சரி, அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஒர்க் பண்ணேன். ரெகுலரில் இன்னும் நல்லா சொன்ன மாதிரி நீங்களும் தான் எல்லாம் வந்து நல்லா நீர்வளத்துறைன்னா ஒரு முக்கியமான துறை அப்படின்றத மக்களுக்கு ஒரு இதை கொண்டு வரணும். எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப வணக்கம்.
ரொம்ப நன்றி. இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவினை ஒரு சில பேரெல்லாம் வந்து பணி நிறைவாகும்போது முகத்தில் வந்து ஒரு மாதிரி அப்படியே இறுக்கமாக இருப்பாங்க, சரியாக பேச மாட்டாங்க, எனக்கு பேச வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கதாநாயகன் அப்படி கிடையாது, அப்படியே கேஷுவலாக அவ்வளோ அழகா அவர் இன்புத்த அவர் ஏதோ இப்போ வந்து ப்ரமோஷன் அடுத்த போஸ்ட் போற மாதிரியே பேசுறாரு. இல்ல இல்ல, அதாவது ரொம்ப 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 ஒரு இதை சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப ரொம்ப எங்க மனைவி என்ன மன்னிக்கணும். அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் கரெக்டாக நான் சொல்லிடுவேன், காலையில் 8:15 பிறந்தேன் அப்படின்னா கரெக்டாக 8:10 சாப்பாடு போட்டு ரெடியாக வச்சுருவாங்க. காலையில் 7 மணிக்கு புறப்படுறேன் அப்படின்னா கரெக்டாக 6:45 சாப்பாடு போட்டு ரெடியாக வச்சுருவாங்க. உண்மையில் அந்த விதத்தில் எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சதுக்கு கரெக்டாக போட்டு வச்சிருவாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கும். அதாவது சொல்லக்கூடாது, கையெல்லாம் எண்ணெய் ஆயிடுன்ட்டு எண்ணெய் தட்டி விட சொல்லுவோம், கரெக்டாக எண்ணெய் தட்டி விடுவாங்க. கையில் எண்ணெய் ஆயிடில்ல பிசு பிசுன்னு இருக்கும், அவங்க எண்ணெய் தட்டி விடுவாங்க. இதை ஒன்றும் சொல்கிறதுக்கு ஆசைகள் இல்லை. அது அளவுக்கு நல்லா எனக்கு கவனிச்சுக்கிட்டாங்க. உண்மையில அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதை மறந்துட்டேன், ரொம்ப நன்றி சொல்லணும். அதே மாதிரி இல்ல, அதே மாதிரி என்னுடைய மகன்கள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. என்னுடைய மருமக அதுவும் நல்ல டைப்பு. அது வந்து சித்தா எம்டி படிச்சது, ரொம்ப நல்ல டைப்பு. சித்தா எம்டி படிச்சது நல்ல மருமகன், நல்ல டைப்பு. எம்டி சித்தா எம்டி இப்போ கிளினிக் வச்சுருக்காங்க திருவண்ணாமலையில். அவங்களுக்கு குடும்பத்தை எல்லாரும் பேசிட்டு வந்து இவங்களெல்லாம் மறந்துட்டேன். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப நன்றி எல்லாரும். அது அந்த ஏற்புரையை வந்து மிக சிறப்பான நிறைவுரையாக நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற அவருக்கு நமக்கு பாராட்டி, இறுதியாக நன்றியுரை நம்முடைய உதவி செயற்பொறியாளர் அவருக்கு நன்றியுரை வழங்கும். இவ்விழாவினை தலைமை ஏற்று நடத்தி கொடுத்த நமது கண்காணிப்பு பொறியாளர் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் வாழ்த்துரை நல்கிய செயற்பொறியாளர்கள் மற்றும் இவ்விழாவினை கலந்து கொண்டு சிறப்பித்த உதவி செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள், சப்டிவிஷன் அண்ட் செக்ஷன் ஸ்டாஃப்ஸ், சர்க்கிள் ஸ்டாஃப் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாரை வந்து அவரோட பணி நிறைவு பாராட்டு விழாவுக்கு அவர் குடும்பத்தோடு வந்து நம்ம ஆஃபீஸில் அவர் அந்த விழாவினை ஏற்று சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாரு. அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அப்படியே கொடுங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி மேடம், நன்றி மேடம். மேடம் சார் இல்லை, இதெல்லாம் நான் வாடான்னு நினைக்கிறாள். ஏன்னா இப்போ வந்து ஷார்ட் பீரியட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதனால இருக்கு, நான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. சரிங்க மேடம், ரொம்ப தேங்க்யூ.
வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். சார் போட்டு பிரிச்சுட்டேன் சார், பிரிச்சு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நாங்கள் அடிக்கடி பார்ப்போம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இல்லை நில்பா, நில்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நான் உங்க கூட ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிறது, ஆனால் சீக்கிரம் போயிடுறேன். இந்த வீட்டுக்கு கிளம்புறது உங்க நான் அடிக்கடி நினைச்சுக்குவேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். சார் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி மேடம். பிடிங்க மேடம், பிடிங்க மேடம். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ. மாமா மாமா இல்ல, ஏன் நீங்க அதெல்லாம் அங்க பாரு, அங்க பாரு. சித்தப்பா பாரு. சரி மாமா, தேங்க்யூ. பார்த்து சரி சரி குட்டி, சரி குட்டி. சரி சரி. ஆயப்பார் இது அங்க பாரு. சித்தப்பா அருண் 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 சார். அருண் பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். அருண் 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 காக்கி 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 தான் காக்கி. கார் இருக்கு, நாங்க கிளம்பி என்னத்துக்கு வேஸ்டா? நம்ம தான் கார்லயே சுத்திட்டு கிடக்குறோமே. இப்போ இது ஜீப்லயே தான் சுத்திட்டு கிடக்குறோமே. இருக்கட்டும் மேடம், ஜீப் 2 கார் இருக்கு. இல்ல சார், ஃபார்மாலிட்டில